ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எக்ஸல் சம்மந்தப்பட்ட 2 டிப்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். டோட்டல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரிக் வேல்யூஸை டோட்டல் பண்ணுறது. இப்போ நார்மலாக டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம டோட்டல் பண்ணலாம். இப்போ இது நீங்கள் இந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணாலே ஸ்டேட்டஸ் பாரில் சம் வேல்யூ எவ்வளோது அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று ப்ளஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஒன்று ப்ளஸ் பண்ணி டோட்டல் எவ்வளோது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஃபார்முலா பார்த்திங்கன்னா சம் ஃபார்முலா. ஈக்குவல் சம், நமக்கு தேவையான இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டோட்டல் எவ்வளோது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஃபார்முலாஸ் டைரெக்டாக நம்ம டைப் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் நமக்கு சம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் ப்ளஸ் தென் என்டர். அவ்வளோதான், நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் டோட்டல் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபுல்லாக சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆல்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். தென் என்டர். இது ஷார்ட்கட். இது ஒரு டிப்ஸ். நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ மெத்தட். இப்போ நம்மளில் பல பேர் டேட்டாஸ்க்கு சீரியல் நம்பர் கொடுப்போம். இந்த சீரியல் நம்பருக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கனாக்கா சீரியல் நம்பர் அடுத்தடுத்து சீக்வன்ஸ் வேணுங்கிறதுனால ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு வேல்யூவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அடுத்ததுக்கு பண்ணோம் அப்படின்னா 3ன்னு வரும். நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் வேணுமோ அத்தனை வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பக்கத்தில் வேல்யூஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டம்மியாக ஒரு வேல்யூஸ் தரேன். பக்கத்தில் ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா சீரியல் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டேட்டாஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் சீரியல் அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். இது ஒரு மெத்தட். இன்கேஸ் பக்கத்தில் சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னாக்கா அடுத்த மெத்தட் டைரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஹச் எஃப்எஸ்ஐ. இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் ரோஸில் வேணுமா காலம்ஸில் வேணுமான்னு கேட்குது. ரோஸ்னாக்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது 1 2 3ன்னு இந்த பக்கம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். காலம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஜென்ரேட் பண்ணோம். இப்போ நமக்கு காலமில் வேணும். அதனால் காலம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வேல்யூ நமக்கு 1 தான் தேவை. அதே மாதிரி எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு 5000 வரைக்கும் எனக்கு சீரியல் நம்பர் வேணும் அப்படின்னு கொடுத்து நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா டைரெக்டாக 5000 வரைக்கும் சிஸ்டம் சீரியல் நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஷார்ட் கீ இல்லாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டைரெக்டாக ஹோம், அதில் ஃபில், இதில் சீரீஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் இப்போ நம்ம காலம் கொடுத்து நம்ம 5000 பார்த்தோம். இப்போ ரோக்கு நம்ம பார்த்துடலாம். ரோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5000 நம்ம செலக்ட் பண்ணி ஓகே பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ரோஸில் 5000 வரைக்கும் வேல்யூஸ் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் டேட்டா சீட்டுக்கு சீரியல் நம்பர் ரொம்ப எளிமையாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் மொத்தம் 2. ஒன்று சம் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ, அடுத்தது சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. இது மாதிரி ஸ்மால் டிப்ஸ் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பேசிக் லேர்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸலில் அட்வான்ஸ் லேர்னிங் பார்க்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.